மாண்புமிகு இளைஞர்கள் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியில் பெரும் மதிப்புக்குரிய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் வருகிறது சிறப்பு செல்வி முருகாயி லட்சுமி வசந்தா அடுத்து சுமதி பொன்னம்மா 21 மாதப்பன் முத்துலட்சுமி சின்னம்மாள் மாதப்பன் பாக்கியம் நூத்தி 69 மாதன் 170 சின்ன பிள்ளை 171 தேவானை சார் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது நமதுடைய பழமொழி. இதை விதைக்கின்ற காலம், அப்படி விதைக்கின்ற காலத்தில் பயிர்களுக்கு நீர் அவசியம். காவிரி கரை ஓரங்களில் தாமிரபரணி, காவிரி கரை ஓரங்களிலும் தாமிரபரணி ஆற்றங்கரையிலும் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வரும் விழாக்களில் காவிரிக்கென பிரத்யேகமான விழாவாக ஆடிப்பெருக்கு விழா உள்ளது. தமிழ் மாதமான ஆடி 18 நாள் பெருக்கெடுத்து வரும் காவிரி தாயை மலர் தூவி வரவேற்கும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காவிரி ஆறு தமிழ்நாட்டில் நுழையும் ஒகேனக்கல்லிலும் மற்றும் ஓராநிலையிலும் மாநில அரசின் சார்பில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆடிப்பெருக்கு நாள் வாழ்வில் வளம் பெருக்கும் நாளாக போற்றப்படுகிறது. தென்மேற்கு பருவகாலத்தில் ஆற்றின் நீர்பிடிப்பு இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புது புனல் பொங்கி வரும். இதனால் உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதிப்பார்கள். காவிரி ஆற்றின் கரையில் உள்ள ஊர்களில் எல்லாம் இவ்விழா மிகவும் புகழ் பெற்றது. தமிழகத்தின் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி முதலாக காவிரி சங்கமிக்கும் பூம்புகார் நகரம் வரை இவ்விழா பெரும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணை, பவானி கூடுதுறை, ஈரோடு, பரமத்தி வேலூர், குளித்தலை, திருச்சி, பூம்புகார் ஆகிய இடங்களில் மற்றும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புகழ்பெற்ற அம்மா மண்டபம் படித்துறையிலும் காவிரி தாய்க்கு சீர் கொடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சனமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடிப்பெருக்கு எல்லோர் வாழ்விலும் வளம் பெருக்க, அதிலும் இந்தியாவிலேயே சுற்றுலாவிற்கு உகந்த மாநிலம் தமிழ்நாடு. கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் பெயர் பெற்ற தமிழ்நாட்டில் கோவில், கட்டிடக்கலைகள், பாரம்பரிய இசை, நாடகம், கிராமிய கலை மற்றும் நுண்கலை ஆகியன போற்றத்தக்க வகையில் இங்கே இருக்கின்றன. இத்தகைய வசதிகள் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே விரும்பத்தக்க ஒரு சுற்றுலா தலமாக தமிழகம் இன்று உருவாகியுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் காவிரி ஆறு ஆர்ப்பரித்து பாய்ந்து ஓடி வரும் இயற்கை எழில் கொஞ்சம் தோற்றத்துடன் ஒகேனக்கல் தர்மபுரியிலிருந்து ஒரு 48 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. காண்போரை கவர்ந்து இழுத்து உவகை அளிக்கும் காட்சியினை அளித்து வருகின்றது. மிகவும் பழமையான கார்பனடைட் எனப்படும் பாறைகள் இங்கு அமைந்துள்ளன. ஒகேனக்கலில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சியினை அருகில் சென்று பார்வையிட ஏதுவாக சுற்றுலாத்துறையின் மூலம் தொங்கும் பாலம் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டில் இன்றளவும் இருந்து வருகின்றது. சுற்றுலா பயணிகள் வசதியாக தங்கி செல்வதற்கு ஒகேனக்கலில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பாக ஹோட்டல் தமிழ்நாடு இன்றளவும் செயல்பட்டு வருகின்றது. ஒகேனக்கலை காண வரும் சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டு இந்த அருவியின் அழகை கண்டு ரசிக்கின்றனர். 2017 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் ஆண்டுதோறும் 1 கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வந்து சென்றுள்ளனர். தமிழ்நாடு 2014 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை 5 ஆண்டுகளாக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தை பெற்றுள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் இங்கே தெரிவித்துக் கொள்ள